Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு Don't Touch My Hand ஓட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்? ஹீரோனி தான் டான் அடிச்சிருப்பா அப்படிதானே? ஆனா ஹீரோ தான் அடிச்சான்னு அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் நினைச்சு ஹீரோவை ஒரு கேங் லீடராக ஆக்குனாங்க. அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினிக்கிட்ட உன்னோட நேம் என்னது அப்படி சொல்லி கேட்டே இருக்கானா. அப்போ ஏதோ ஒரு கால் வந்து அவன் கண்ணத்தில் டப்பு டப்புன்னு அடிக்குது. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோவை தூங்கிட்டு இருக்கான். கனவு தான் கண்டுட்டு இருக்கான் இவ்வளோ நேரம். அதில் மோதான் அவனோட காலை வச்சு மிதிக்கிறான். இதை பார்த்த உடனே ஏன்டா காலங்கத்துல இம்சை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே எடுத்து விடுறான். தென் எல்லாருமே முடிச்சிட்டாங்க போல வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே சொல்றான், இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனா எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படி சொல்லியுமே கியாவோ காலங்காத்துல நீ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டியோ அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு மேலே மோவோ உனக்கு மட்டும் எத்தனை சூப்பர் பவர் கிடச்சிட்டு இருக்கோம். நாங்களும் அன்றைக்கி ஸ்நாக்ஸ் தின்னோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. உனக்கு மட்டும் நல்ல பவர் கிடச்சி அந்த டானையும் அடிச்சு போட்டிருக்கா அப்படி சொல்லியுமே நம்ம ஹீரோ இப்போ தான் இவங்கக்கிட்டேயே உண்மையே சொல்கிறான். நாளாக அடிக்கல, ஒரு பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அவகிட்ட அவளோட நேம் என்னது சொல்லி கேட்க போயுமே அவள் ஓடி போயிட்டா. அவள் யாருன்னே எனக்கு தெரியல அப்படி சொல்கிறான். உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ அந்த டானை நீ அடிக்கலையா, திடீர்னு உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இன்னைக்கு வந்தானா என்ன பண்ணா அப்படி கியாவும் கேட்க பாயா அதுக்கு மேலே நீலாம் எங்களுக்கு கிடைச்ச கிரேட் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தான் அப்படி சொல்லி அவனை ஆறுதல் படுத்துகிறான். கியாவோ அப்போ நீ சாப்பிட்றது இன்றைக்கி தான் கடைசி நாளா அப்படி சொல்லிட்டு இருக்குமே இங்கே மோவா அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே இவனுக்கு எடுத்து வைக்கிறான். இவன் நல்லா சாப்பிட்டு சாகட்டும் அப்படி நினச்சி வைக்கிறான்னு நினைக்கேன். அப்படி மூணுருமே அழுகிற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வருதோ இல்லையோ கசிக்கு கண்ணீரை வர வச்சுருவாங்க போல. அந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஆக்டிங் நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கான். இந்த டைட்டில் தான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இந்த கேங் லீடர்னு டைட்டில் இருந்தால் தான் யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நம்ம ஹாப்பியாக எங்கனாலும் சுற்றிக்கலாம் அப்படி சொல்லுமே கியாவுக்கு அப்போ தான் சிரிப்பு வந்து ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனால் என்ன ஐடியான்னு தெரியல, நமக்கு அதை காமிக்கல. கட் பண்ணால் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அதில் ஹீரோ பாருங்கள் கருப்பு கலர் கண்ணாடி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கான். ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஐடியா தான் கியாவே கொடுத்துருக்கான். ஒரு கேங் லீடர்னா எப்படி இருக்கணும், கெத்தாக இருக்கணும்ல, அதனால கண்ணாடிலாம் போட்டுட்டு வர சொல்லியிருக்கான் போல். எல்லாம் கிறுக்குத்தனமாக இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் பாயோ ஒரு ரெட் கலர் துணியை அவன் பேக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு உனக்கு ரெட் கலர் தான் லக்கி டே அப்படி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த கண்ணாடிலாம் போட்டு வர்றதுக்கு விருப்பமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால் தான் இவன் போட்டுட்டே வந்திருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே ஒரு 3 பசங்க நம்ம ஹீரோ டீமை பார்த்து பயப்படுறாங்க. அது மட்டுமா ஹீரோ பாக்கெட்டில் ஒரு ரெட் கலர் துணி இருக்குல்ல அதை பார்த்துட்டும் சொல்கிறாங்க இது டானோட ரத்தமாக இருக்குமோ அப்படி சொல்லி காசிப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியும் அது என்னதுன்னு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களா. ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிற்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அல்ல இல்லை, டானோட ஆட்கள் தான் வந்து நம்மளை அடிக்க வந்திருக்காங்களோ அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துலேருந்து அஃபே தான் வரான். ஹீரோ நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறான். ஹீரோ கேங்குமே உள்ளே போயிடறாங்க. கேண்டீனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அதில் டானோட சைன் இருந்துச்சுல்ல அதை கிழிச்சு போட்டுட்டு இன்னிலேருந்து இது உங்களுக்குள்ளது, நீங்கள் எப்போனாலும் இதில் வந்து உட்காரலாம். தென் இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு லீடர் ஆகிட்டீங்க, அதனால எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் தருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்குமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் காமிக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் சிரிச்சுட்டு வணக்கம் சொல்கிற மாதிரி தலையை குனிஞ்சு பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வேற அப்போ மூஞ்ச வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நல்லா சிரிக்கவும் செய்கிறாங்க. கியாவுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அஃபையுமே சொல்கிறான், நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன கேட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வாங்கன்னு கத்துறான். ஸோ அங்கேருந்து ஒரு பையனை எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்தோன்னே கியாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். மற்ற 3 பேர் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோமே ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோனே பார்த்துறான். சரி அவகிட்ட பேசலான்னு எந்திக்கிறானா. அப்போ இவனுமே விட மாட்டேக்கான். எங்கே போகிறீங்க உட்காருங்க சொல்கிறான். இவனுக்கு வேறு வழி இல்லாமல் உட்காந்துறான். அப்படியே ஹீரோனியுமே அந்த இடத்துலேருந்து போயிடுறா. தென் கட் பண்ணால் சாரோ கிளாஸ் ரூமில் சுற்றில வச்சு ஏதோ அடித்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுமே அதில் போய் அடிக்கிறாங்க. இவங்க எடுத்தது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் போல், அதுதான் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதில்
சுத்தில வச்சு செமையா அடிக்கிறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு ஒன்னால மட்டும் எப்படிடா முடியுது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனும் சொல்லி கொடுக்குறான், இப்படி வைங்க இப்படி அடிங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி கியாவும் பண்றானா, அவன் கையில அடிச்சுட்டு என்னாலலாம் முடியாதுப்பா, நானும் அழகான கியூட் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, என்னாலலாம் முடியாது அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கானா. அந்த நேரத்துல 2 பையங்க வந்து இவங்க திட்டுறாங்க, என்ன முடியாது, இந்த ஸ்கூல் இப்படிதான் இருக்கும், நீங்க புதுசாக தானே வந்திருக்கீங்க, எல்லாம் கத்துக்கிடுவீங்க அப்படி சொல்லி திட்டுறாங்க. இவங்களுக்கு பயமாயிட்டு அந்த இடத்துல சாருமே வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குமே நம்ம கேங்கெல்லாம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கிற மாதிரி. சரி ஓகேன்னு சாரோ அந்த 2 பசங்களை நீங்க போய் உங்களுக்கு கொடுத்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. சாருமே போயிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னடா நம்மளை கண்ட பயமே இல்லையா, இவங்களை எப்படி பேசி நம்ம கூடயே வைக்கலாம் அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரத்துலயோ அஃபியை வந்து அதெல்லாம் இல்லை காமிக்காது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் இப்போ சின்ன கேங்காக இருக்கீங்கல்ல, அதனால தான் எல்லாருமே உங்களை திட்ட வராங்க. சில பேர் உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, சில பேர் உங்களை திட்டையும் வருவாங்க, அடிக்கே வருவாங்க. ஸோ உங்களோட கேங்கை வந்து நீங்கள் பெருசாக்குங்க அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். ஆனால் எப்படி போனான்னு தெரியல, அந்த சைடு பாதே இல்லை. நம்ம கேங்லாம் இதை பார்த்துட்டு எப்படி மறைஞ்சு போனான், எந்த வழியாக போனா, என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படி முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோனி நிற்கா, அதை ஹீரோவே பார்த்துறான். அவளுமே பார்த்துறா ஹீரோவை. சரி இவங்க கையில் மாட்டிடக்கூடாதுன்னு ஹீரோனியுமே அந்த இடத்த விட்டு போகிறா. ஹீரோமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்ன பொண்ணு இதுதான்டா அப்படி சொல்லிட்டு அவனுமே பின்னாடி போகிறான். அப்படியே அவங்க கேங்குமே போகிறாங்க. ஹீரோனியும் அப்படி துரத்திட்டு போகிறாங்க. ஹீரோனியுமே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடா. இவங்களுமே விட மாட்டேங்காங்க, பின்னாடி வெயிட் பண்ணுங்கன்னு ஓடிட்டே இருக்காங்க 4 பேருமே. தென் ஒரு கட்டத்தில் ஹீரோனி எங்கே போனான்னு தெரில, இவங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த சைடு போங்க, நாங்கள் 2 இந்த சைடு போகிறோன்னு 2 டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்படினாலும் கிடைக்கல, 4 பேரும் ஒரே இடத்துல தான் வந்து நிற்காங்க. ஹீரோனியை தேடி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. உடனே இந்த கஃபேக்குள்ளே போய் எதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு நினச்சி உள்ளே போகிறாங்க. அங்கே ஆர்டர் எடுக்க வராங்க. அவங்கள பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோனிக்கு ஷாக் தாங்க முடியல, இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்களேன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பாய்.